வெல்கம் டு அதிமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான அண்ட் ஹெல்தி லட்டு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணல, கீ ஆட் பண்ணல, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டான நட்ஸ் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு வால்நட் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு பிஸ்தாவும் எடுத்துக்கலாம். பிஸ்தா அன்சால்டட் பிஸ்தா எடுத்துக்கோங்க, சால்டட் வேண்டாம். ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது சால்டட் போட்டிங்கன்னா, அதனால் அன்சால்டட் போட்டுக்கோங்க. ஒரு கையளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா எடுத்து தரும். இப்போது தனித்தனியாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல பாதாமை தனியாக இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வால்நட் அதுக்கப்புறமா பிஸ்தாவையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். காஞ்ச திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஒட்டிட்டு வந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இப்போ அரைச்சி வச்ச பாதாமோட பவுடரை கொஞ்சம் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இந்தமாரி உதிரியாக வந்துடும். தனித்தனியாக அரைச்சிங்கன்னா தான் ரொம்பவே நல்லா மசிஞ்சு வரும். இல்லைனா பாதி பாதியாக இருக்கும். அதனால் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமும் மஞ்சள் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய்யெல்லாம் எதுலேயுமே போட்டு வறுக்கவே இல்லை. ஸோ அதனால் நெய் பிடிக்காத குழந்தைங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்தமாதிரி பிடிச்சிங்கனாலே பாதும். இது பாருங்கள், எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படி டைரெக்டாகவே லட்டு இப்படி அழகாக அழுத்தி பிடிச்சாலே வந்துடும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் இதை கூட நீங்கள் பிளேட்டில் வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி லட்டாகவும் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும் லட்டு. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட டெய்லி 2 லட்டு கொடுத்து அனுப்பலாம். வீட்டில் பெரியவங்க சாப்பிட்றதுனா கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி லட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு லட்டு கொடுங்கன்னு கேட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசக்காது வால்நட் போடுறதுனாலாம். ஏன்னா பேரிச்சம்பழமும் காஞ்ச திராட்சையும் அந்த டேஸ்ட்டை நல்லாவே எடுத்து கொடுக்கும், தித்திப்பான டேஸ்ட்டை. அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே டேஸ்ட்டான நட்ஸ் லட்டு தயார்.